வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மன்னார்குடி பட்டாசு ஆலை விபத்து, முதலமைச்சர் நிவாரணம் அறிவிப்பு. 3 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவு. வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு. பிரதமர் மோடி நிவாரணம் அறிவிப்பு. ஒன்றிய ரயில்வே துறை பயணிகளின் தேவைகளை கருத்தில் கொள்வதில்லை. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. தமிழிசையை மேடையில் கண்டித்தது தவறு, அமித்ஷாவை குற்றம் சாட்டிய ஜெயக்குமார். மன்னார்குடி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் பலியான சதீஷ்குமாரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் பாமணி வருவாய் கிராமம் வெள்ளங்குழி என்ற இடத்தில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் நேற்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் சதீஷ்குமார் மனோகரன் என்பவர் பலத்த காயங்களுடன் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க ரயில் விபத்தில் 15 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலத்தில் உள்ள சில்சார் ரயில் நிலையத்திலிருந்து கொல்கத்தா நோக்கி சென்ற கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை 8 மணி அளவில் விபத்துக்குள்ளானது. இந்த ரயில் மீது பின்னால் வந்த சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. 25க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சரக்கு ரயில் சிக்னலில் நிற்காமல் வந்ததுதான் இந்த கோர விபத்திற்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது விபத்தின் பலி எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழிசை சவுந்தரராஜன் பெண் என்று பாராமல் மேடையில் வைத்து அமித்ஷா அவமானப்படுத்தியது மிகப்பெரிய தவறு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினம்பாக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மேடையில் இருந்த அமித்ஷாவின் உடல் மொழியே அவர் ஆத்திரத்தில் தமிழிசையை பேசியதை உணர முடிந்ததாகவும், உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு தமிழிசையை மேடையில் வைத்து கடுமையாக பேசியிருக்க கூடாது எனவும், மேடை நாகரிகம் பண்பாடு என்னவென்று தெரியாமல் அமித்ஷா நடந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அண்ணாமலையை மாற்றி பின் லேடனே வந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். எவ்வளவுதான் திரு அண்ணாமலை பேசினாலும் சரி, இவர் சொல்றாரு என்னமோ பெருசா இது நாங்கள் புள்ளி உரத்தை புள்ளிராஜா புள்ளிராஜா மாதிரி பெரிய அளவுக்கு கணக்கெடுத்து நாங்கள் வளர்ந்துட்டோன்னு 10 பேரை சேர்த்துக்கிட்டு எல்லா தொகுதியிலும் நின்றுட்டு அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டேன்னா அது ஒரு வெற்றியாது? நீங்கள் தனியாக நின்று எல்லா தொகுதியிலையும் எங்களை போல நின்று இருக்கணும். தனியாக நின்று நான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய வாக்கு சதவீதம் ஆச்சுன்னு அதில் பிஎம்கே இருக்குது, அப்புறம் ஐஜேகே இருக்குது, ஏசி சண்முகம் இருக்கார், அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸு, டிடிவி, இது மாதிரி எவ்வளோ பேர் சொல்ல முடியும். அத்தனை பேர் சேர்த்து வச்சுட்டு எல்லா ஓட்டும் சேர்த்துட்டு நாங்கள் போயிட்டோம் 10% 11%னா யாரும் நம்புவாங்களா? இதை நம்ப மாட்டாங்க. மிஞ்சி போனால் சொல்கிறேண்ணே, நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் பிஜேபி தனியாக நின்று இருக்கணும். ஆனால் அவங்கள ஸ்ட்ரென்த்து காமிக்கணும். பிஜேபி ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னா தனியாக நின்று நாங்கள் பார்த்து 3%லேருந்து இப்போ 10% வந்துட்டுன்னு சொல்லியிருந்தா அது சரியான வாதம். 10 பேர் ஓட்டையும் வாங்கிட்டு எல்லா தொகுதியிலும் மேக்ஸிமம் நீங்கள் நின்றுட்டு நாங்கள் ஒரு 11%, 10% வந்துட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் கேட்டால் கேழ்வரகு நெய் வருதுன்னுவாங்க இல்லையா? மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கஞ்சன்ஜங்கா பயணிகள் விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில்,
மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டது பற்றிய செய்திகள் ஆழ்ந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் தனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் துயரமடைந்த குடும்பத்தினருடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் வெற்றியடையவும் பிரார்த்திப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மேற்கு வங்கத்தில் நடந்த ரயில் விபத்து சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு இரங்கல்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதனிடையே மேற்கு வங்கம் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் வழங்குவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இதேபோன்று மேற்கு வங்க ரயில் விபத்தில் பல பயணிகள் உயிரிழந்த செய்தி வேதனை அளிப்பதாகவும் உறவினர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு இரங்கல்கள் என்றும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவையும் நம்பிக்கையையும் பெற்று சிறந்து விளங்குகிறது ஆவின் நிறுவனம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் உலக அளவில் அதிக அளவிலான பால் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் வேளையில் நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் தமிழ்நாடு 4.57% பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக மக்களின் மனதில் பதிந்திருக்கும் ஆவின் நிறுவனத்தின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு தரமான பால் குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பால் அட்டைகள் மூலம் குறைந்த விலையில் பால் விநியோகமானது சீரான முறையிலும் நேர்த்தியான முறையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் அடிப்படை தேவைகளில் முக்கிய பங்கு வகிப்பது பால் பயன்பாடு என்பதால் அதனை கருத்தில் கொண்ட முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளில் கையொப்பமிட்ட 7 அறிவிப்புகளில் ஆவின் விலையை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் குறைத்து உத்தரவிட்டதாகவும் 3 ஆண்டுகளில் பால் வளத்துறையினை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் திறம்பட செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியான நிலையில் திமுக ஆட்சியில் 10.10 மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் 4.57% எனவும் இதன் மூலம் பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்று ஆவின் நிறுவனம் சிறந்து விளங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநில ரயில் விபத்து குறித்து மத்திய அரசு மற்றும் ரயில்வே அமைச்சகம் மீது மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். ரயில் விபத்து நடந்த பகுதிக்கு வந்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய ரயில்வே துறை பயணிகளின் தேவைகளை கவனத்தில் கொள்வதில்லை எனவும் ரயில்வே துறை அதிகாரிகள் பொறியாளர்கள் தொழில்நுட்ப ஊழியர்கள் மற்றும் பிற ஊழியர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை எனவும் அதனால்தான் பெரும் பாதிப்புகளை ரயில்வே துறை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தான் முழுக்க ரயில்வே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பக்கம் இருப்பதாக தெரிவித்த மம்தா பானர்ஜி கூடுமானவரை ரயில்வே ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவித்தார். ஒன்றிய அரசை பொறுத்தவரை தேர்தல் மட்டும்தான் அவர்களுக்கு மிகவும் முக்கியம் எனவும் எப்படியெல்லாம் தேர்தலை முறைகேடாக நடத்த வேண்டும் அதன் மூலமாக தேர்தல் முறையை கைப்பற்ற வேண்டும் போன்றவற்றை மட்டும்தான் ஒன்றிய அரசு சிந்திப்பதாக மம்தா தெரிவித்தார். அவர்கள் தேவையில்லாத வேலைகளில் கவனம் செலுத்துவதை விட நிர்வாகம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டும் எனவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான் என தெரிவித்தார். கடந்த 1992ஆம் ஆண்டு பரங்கிமலை கண்டோன்மெண்ட் தேர்தலில் முதல் முறையாக வாக்குச்சாவடியை கைப்பற்றும் வன்முறையை அறிமுகப்படுத்தியது அதிமுக தான் எனவும் தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதற்கு திமுகவை குறை கூறுவதா என கேள்வி எழுப்பிய RS பாரதி இடைத்தேர்தலில் டெபாசிட் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் புறக்கணித்துள்ளதாக தெரிவித்தார். தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் வந்து நடத்தினாரு. நாங்கள் ஜெயிச்சோம்ல. எவ்வளோ அங்கே எடப்பாடியுடைய பிஓ இருக்கிற இளவங்க ஒருத்தர் நாமினி ரிசல்ட்டையே மாற்றி அறிவித்தார். எங்கள் தலைவர் வந்து நைட்டு போய் 1 மணிக்கு இந்த கொட்டுற பணியில் உட்காந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அங்கே ஆர்ப்பாட்டம் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி நடந்தனால தான் சில அறிவிப்புகளை செஞ்சாங்க. நாங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு போனோம். லேட் சிட்டிங் உட்காந்து 10 மணிக்கு தீர்ப்பு வாங்கினோம். இந்த மாதிரிலாம் தீர்ப்பு வாங்கி வெற்றி பெற்றோம். அந்த திமுகவுக்கு பலமான சட்டத்துறை இருக்கிறது, பலமான கேடர் ஸ்ட்ரென்த் இருக்குது, பலமான கூட்டணி இருக்குது. நிச்சயமாக வெற்றி பெறுவோம்.
நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சண்முகம் மகனான மணி என்கிற அன்புமணி மற்றும் சத்யா ஆகியோரின் திருமணத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் திருமணத்தை நடத்தி வைத்தார். அவருடன் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணியும் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு வைத்து பல லட்சம் கோடிகள் நீட் மையங்கள் சம்பாதிப்பதாகவும், ஆகையால் தரமற்ற மருத்துவர்கள் பணிக்கு வருவார்கள், ஆகையால் இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மருத்துவ கல்வியை வணிகமயமாக்க கூடாது என்று முக்கிய காரணங்களாக கொண்டு வந்தார். இன்னைக்கு மருத்துவ கல்வி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாயிடுச்சு. மருத்துவ கல்லூரியில ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் அவ்வளவுதான் அதிகமா இருந்தது. இன்னைக்கு 28 லட்சம் 30 லட்சம் எம்பிபிஎஸ் கட்டணம், பிஜி கட்டணம் 70 லட்சம் 80 லட்சம் ஒரு ஆண்டுக்கு. அது இல்லாம நீட் பயிற்சி மையங்கள் இருக்கு, கோச்சிங் சென்டர். இது 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வணிகம், பிசினஸ். அப்போ பணம் வச்சிருக்கவங்கன்னா அப்ப நீட் படிக்க முடியும், கிராமத்துல பிள்ளைங்களாம் படிக்க முடியாது. அப்ப என்ன நியாயம் கிடைக்குது, என்ன நீதி கிடைக்குது இதுல? அது மட்டும் இல்ல, ஒரு பையன் 520 மதிப்பெண்கள், 720 520 மதிப்பெண்கள் பெற்ற பையன், அவங்க அப்பா சாதாரண ஏழை, அதாவது ஏழை விவசாயி, அவனால படிக்க முடியல அவனால. ஆனா 110 மதிப்பெண்கள் வாங்கின ஒரு கோடீஸ்வரன் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஏன்னா அவனால 28 லட்சம் கட்ட முடியுது. அப்ப என்ன நியாயங்க? பணம் வச்சிருந்தா அப்ப என்ன தகுதி இருக்கு போது? கடந்த ஆண்டு பிஜியில நீட் பிஜியில பாத்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி தெரியுமா? தகுதி 0. அப்போ உங்களுக்கு தரமான மருத்துவர்கள் வருவாங்களா? எப்படி வருவாங்க? யார் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் படிக்க முடியும். தகுதியான திறமையான கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு வேலை இல்லை, எங்க கிடைக்காது. அதனால நீட் தேர்வு தேவையில்லை. வட மாநில இளைஞர்கள் அடித்துக் கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள சரக்கு ஏற்றும் மையம் அருகே வடமாநில இளைஞர்கள் ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ரத்தம் வரும் அளவிற்கு இளைஞர்கள் தாக்கிக் கொண்டதை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். எனினும் போலீசார் வருவதை அறிந்த வடமாநில இளைஞர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். விசாரணையில் ரயில் ஏற இறங்க வரும் வடமாநில இளைஞர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் போது அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தாக்கிக் கொண்டது தெரியவந்தது. விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி தொடங்கப்பட உள்ளது. விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டையில் 2 கட்ட அகழாய்வு நிறைவு பெற்றுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடத்துவதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியது. இதையடுத்து தமிழக அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அகழாய்வு மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்திருந்தது. மக்களவைத் தேர்தல் காரணமாக 3ஆம் கட்ட அகழாய்வு பணி துவங்குவதில் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அகழாய்வு பணிகள் துவங்குவதற்கான முன் ஆயத்த பணிகள் துவங்கியுள்ளது. 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் மேற்கொள்வதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அதனை சுத்தப்படுத்தி அளவீடு செய்வது ஏற்கனவே நடைபெற்றது. 2ஆம் கட்ட அகழாய்வில் தோண்டப்பட்ட அகழாய்வு குழிகளை மூடுவது உள்ளிட்ட பணிகள் அகழாய்வு இயக்குநர் பொன் பாஸ்கர் தலைமையில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வரும் ஜூன் முதல் வாரம் அகழாய்வு 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை துவங்க இருப்பதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். 3254 தொல் பொருட்களும் 2ஆம் கட்டத்தில் 4660 பொருட்கள் என இதுவரை 7914 தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட வ.உ.சி. பூங்கா ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் சிறுவர்கள் மற்றும் ஆண்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய திடலில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் 108 குட பால் அபிஷேகம் நடைபெற்றது.
முன்னதாக இந்த 108 குட பால் சத்துவாச்சாரி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மேல தாளங்கள் முழங்க ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தை அடைந்தது. அங்கு செங்கானத்தம் ஸ்ரீ பகவதி சித்தர் தலைமையில் 108 குட பால் அபிஷேகம் நடந்தது. பெண்களும் தங்களின் கைகளாலேயே வீர ஆஞ்சநேயருக்கு பாலபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரங்களை செய்து தீபாராதனைகளும் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே டாடா ஏசி இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற இருவரில் முதுகலை பட்டதாரி மாணவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மற்றொரு இளைஞர் படுகாயத்துடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்கு காரணமான டாடா ஏசி வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிய டிரைவரை தேடி வருகின்றனர். ஆலங்காயம் ஒன்றியத்துக்குட்பட்ட கிராமங்களில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த MP கதிரானந்த், தேர்தல் வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என மக்கள் மத்தியில் MP கதிரானந்த் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் 2வது முறையாக கதிரானந்த் போட்டியிட்டு சுமார் 2.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் வாக்களித்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் முதற்கட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்காயம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், தன்னை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என தெரிவித்தார். என்னை மகத்தாக ஒவ்வொரு கிராமமாக சென்று அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டிருக்கிறேன். அதே போல உங்க ஊருக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து வேலூர் நாடாளுமன்றத்துக்கு நடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் நீங்கள் அளித்த மீண்டும் ஒரு முறை உத்தரவாதம் அளிக்கிறேன். நம்ம முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயாவும் தெள்ள தெளிவா சொல்லியிருக்கார். நாம தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்கோமோ, தாய்மார்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோமோ, இளைஞர்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோமோ, அனைத்து வாக்குறுதிகளும் எவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவேற்ற முடியுமோ அவை நிறைவேற்றி கொடுப்பேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா சொன்னதான். அதனால மத்தியில் ஆட்சி மாற்றம், மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது வண்டி. ஏன்னா அவர் மண்குதிரை எழுதி சவாரி பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா வண்டி ஓடாது. ஆகையால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுப்பார். மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவிப்பதற்காக உங்க பகுதிக்கு வந்தது போல மீண்டும் ஒரு முறை அரசு அதிகாரிகளோடு தாசில்தார், VAO அவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு உங்க பகுதிக்கு மீண்டும் ஒரு முறை வருவேன். இத்தாலிக்கு எதிரான கால்பந்து போட்டியில் 23 வினாடிகளிலேயே முதல் கோலை அடித்து வரலாற்று சாதனை படைத்தது அல்பேனியா. 17வது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ஜெர்மனியில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 24 அணிகள் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்றின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் டாப் 2 அணிகள் மற்றும் 3வது இடத்தை பிடிக்கும் சிறந்த 4 அணிகள் என்று மொத்தம் 16 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும். இந்நிலையில் நடைபெற்ற லீக் போட்டியில் அல்பேனியாவும் இத்தாலியும் மோதின. இந்த போட்டியில் முதல் 23 வினாடிகளிலேயே அல்பேனியா தனது முதல் கோலை அடித்தது. இதன் மூலம் யூரோ கோப்பை வரலாற்றில் அதிவேகமாக அடிக்கப்பட்ட கோல் என்ற சாதனையை படைத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மன்னார்குடி பட்டாசு ஆலை விபத்து, முதலமைச்சர் நிவாரணம் அறிவிப்பு, 3 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவு. வாக்குச்சாவடியை கைப்பற்றும் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே அதிமுக தான், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். மேற்கு வங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு, பிரதமர் மோடி நிவாரணம் அறிவிப்பு. ஒன்றிய ரயில்வே துறை பயணிகளின் தேவைகளை கருத்தில் கொள்வதில்லை, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. தமிழிசையை மேடையில் கண்டித்தது தவறு, அமித்ஷாவை குற்றம் சாட்டிய ஜெயக்குமார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.